சட்டமன்ற தேர்தலில் சேந்தமங்கலம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரசேகரன் தனக்கு மீண்டும் போட்டியெடுத்து வாய்ப்பளித்த அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியை தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரசேகரனை கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினர். இதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த சந்திரசேகரன், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் சேந்தமங்கலம் காளப்பநாயக்கன்பட்டி பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைத்தது போன்று பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தி பொதுமக்கள் அச்சமின்றி நிம்மதியாக வாழ தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெற்றி பெற்ற பிறகு 3 மாதங்களுக்கு ஒருமுறை ஒவ்வொரு கிராமத்திற்கும் நேரில் சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு உடனடி தீர்வு காண முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்தார். சேந்தமங்கலம் காளப்பநாயக்கன்பட்டி இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்காக புறவழிச்சாலையை 200 கோடி ரூபாய் அளவிலே அவர் வழங்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி வெல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே அரசு கலைக்கல்லூரியினை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். புதிய நீதிமன்றம், மேலும் பல்வேறு பாலங்கள், முழுவதுமாக குடிநீரை போக்குவதற்கு குடிநீர் திட்டப்பணிகள், அதேபோல வீதி காங்கிரீட் சாலைகள், இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அவர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள்.